நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நான் சொல்றேன். அதே மாதிரி எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி, சிறு குறு நடுத்தர தொழில்கள், அதுல வந்து 3 வகையான இது கரண்ட் இன்க்ரீஸ் இருக்கு. மின் கட்டணம் வந்து 3 வகையா அவங்களுக்கு உயர்த்தி இருக்காங்க. கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க 2 கோடி பேரு ஒரு நாள் ஸ்ட்ரைக் நடத்துறாங்க தமிழ்நாட்டுல. 2 மாசம், ஒரு போன மாசம் முந்தின மாசம், தெரியும் இல்லையா? அது அந்த வாக்குகள் இப்ப உங்களுக்கு கிடைக்குமா? பின்னாடி கூட கலைஞர் நீங்க சொல்றது கரெக்டா தான். அதிருப்தி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இப்படி மாறுமா தான் இருக்கு. அதான் டவுட்டா இருக்கு. கண்டிப்பா மாறும். திமுக தாங்க இங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்தா கூட இங்க பாஜக காங்கிரஸ் சொல்லியா போட்டி இருக்குது. இங்க அதிமுக திமுக தானே போட்டி இருக்குது. அதானே இருக்குது. இங்க பாஜகவா காங்கிரஸ் போட்டி இல்லையே. ஒருவேளை அதிமுக கூட்டணியில பாஜக வந்திருந்தா அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கிடைச்சிருக்கு. இப்ப அதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பே இல்லையே. இல்லங்கும் போது இந்த ஓட்டுங்க வராது, பிஜேபிக்கு வராதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா ஒரு சான்ஸே இல்ல. இங்க வந்து நான் என்டிஐடிஸ், அதாவது காங்கிரஸும் சரி பாஜகவும் இங்க இல்லாத கட்சிகள், செல்லாத கட்சிகள், இல்லாத கட்சிகள். அவங்களை பத்தி யாரும் சிந்தி நினைக்கிறது இல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவங்கள பத்தி யாரும் நினைக்கிறது இல்ல. தமிழகம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மனநிலையில தான் இருக்கு. ஆமா, இங்கே அது வித்தியாசமா தான் இருக்குது. கேரளாவில் கூட அப்படித்தான் இருக்குது. மார்க்சிஸ்ட் கட்சி ஒரே இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய 2 கட்சிகளிடையே தான் போட்டி. அங்க காங்கிரஸுக்கும் ஆமா, அங்க காங்கிரஸுக்கோ பாஜகவுக்கோ இல்ல மார்க்சிஸ்டுகளுக்கோ பாஜக இடையில போட்டி கிடையாது. அங்கேயும் பாஜக ஒரு நான் என்டிஐடி. அதனால நீங்க அங்க இங்க தமிழ்நாட்டுல வந்து அவங்க பத்திய பிரச்சனை நாடாளுமன்ற தேர்தலையும் வராது. நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் தோத்தப்ப இந்திரா காங்கிரஸோட திமுக கூட்டணி அமைச்சாங்க. எல்லா தேர்தலையும் பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற எம்ஜிஆருக்கு அந்த தேர்தலில் மட்டும் 2 தொகுதிகளில் ஜெயிக்க முடியும். பாக்கி தொகுதி 37 தொகுதிகளில் திமுக கூட்டணி, திமுகவும் காங்கிரஸும். ஆனா என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு இஷ்யூ என்ன? காங்கிரஸுக்கு சாதகமா எல்லாம் கிடையாது. அது ஆக்சுவலி இஷ்யூ என்னன்னா, அவர் வந்து இந்த பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டுல வருமான உச்சவரம்பு கொண்டு வந்தார் இல்லையா? அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்குறதுனால அவர் தோத்தாருன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவரு அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே அந்த வருமான உச்சவரம்பு திட்டத்தை நீக்கிட்டார், எடுத்துட்டார். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் கூட சில சமயங்கள் என்ன வருதுன்னா, இந்த பங்களாதேஷ் யுத்தம் நடந்த போதுல 71ல அங்க காங்கிரஸ் மேல ஒரு பெரிய ஆதரவு அலை இந்தியா ஃபுல்லா வீசிச்சு அந்த போர் வெற்றிக்கு அப்புறம். ஆமா, கலைஞர் என்ன பண்ணாரு அப்ப, அது ஒரு இன்னொரு வருஷம் ஆட்சி இருந்தப்ப கலைச்சிட்டு, முன்கூட்டியே கலைச்சிட்டு சட்டமன்றத்துக்கு தேர்தல் அறிவிச்சு காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தாரு. அது அமோக வெற்றி பெற்றாருங்க. 180 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க அவங்க. அதான் நான் சொல்றேன். அதனாலதான் சட்டமன்ற தேர்தல்ல அகில இந்திய அரசியல் பிரதிபலிச்சு, நாடாளுமன்ற தேர்தல லோக்கல் இஷ்யூஸ் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறீங்க. அதனால இப்போதைக்கு காங்கிரஸுக்கும் பாஜகவும் இங்க இடம் இல்ல. இங்க வந்து இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி. அதிமுகவா ஓபிஎஸ் எல்லாம் காணாம போயிடுவாருங்க. ஓபிஎஸ் தினகரன் காணாம போயிடுவாரு. இந்த தேர்தலோட அவங்களுடைய சரித்திரம் முடிஞ்சு. ஓகே, நன்றி சார். கலை சார், நன்றி சார்.